வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரி 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஜனவரி 4ல் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரெய்லி தினம், வேர்ல்டு பிரெய்லி டே. அதாவது பார்வை திறனற்றவர்களுக்கான வாசிப்பு முறை தான் வந்து பிரெய்லி. அதை உருவாக்கியவர் பேர் வந்து பிரெய்லி. ஸோ அதனால் அவர் பேரை வச்சே உலக பிரெய்லி தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கும். இது ஜனவரி 4ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுது. ஓகே, அடுத்து தேசிய நிகழ்வுகள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லம் ஃப்ரீ சிட்டி, அதாவது சேரியே இல்லாத நகரமாக உருவெடுக்கணுங்கிறதுக்காக குஜராத்தில் நிறைய தரத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய நடவடிக்கைகள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸ்லம் ஃப்ரீ சிட்டி அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய மாநிலமாக யார் வந்து செயல்படுறாங்கன்னா குஜராத். அடுத்து பேட்டரி பேக் ஆதார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி பேக் ஆதார் சிஸ்டம்னா என்னென்னா மின்சார வாகன பயன்பாட்டை வந்து முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது பேட்டரிஸ் வந்து எப்போ வெடிக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் இல்லையா. அதுக்கான ஒரு முறையை தான் உருவாக்கியிருக்காங்க. அந்த முறைக்கு பேர் வந்து பேட்டரி பேக் ஆதார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி பேக் ஆதார் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வந்து முன்மொழிந்துள்ளிருக்காங்க. அடுத்து ஒருங்கிணைந்த இ-பில், இன்டகிரேட்டட் இ-பில் முறையை வந்து நம்மளுடைய மத்திய அமைச்சரான ஜேபி நட்டா வந்து இந்த முறையை தொடங்கி வச்சுருக்காரு. இதில் சுமார் 2 லட்சம் கோடி மதிப்பிலான உர மானியங்களை காகித பயன்பாடின்றி டிஜிட்டல் முறையில் நிறுவனங்களுக்கு நேரடியாக வழங்க இந்த இன்டகிரேட்டட் இ-பில் முறைங்கிறது உதவுது. அடுத்து சர்வதேச நிகழ்வுகள். ஃப்ரான்ஸில் ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாருமே வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் பெற்றோர்கள் அனுமதித்தால் மட்டும்தான். அப்போ அவங்களோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்த நாடு வந்து ஃப்ரான்ஸ் நாடு. பல்கேரியாவோட புதிய நாணயமாக எந்த நாணயம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து லெவ் அப்படிங்கிற நாணயத்தை தான் பயன்படுத்திக்கிருந்தாங்க. அதை இப்போ மாற்றி யூரோவுக்கு மாறிட்டாங்க. ஸோ அதிகாரப்பூர்வமாக பல்கேரியாவோட புதிய நாணயமாக யூரோவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதனால் ஆல்ரெடி யூரோ வந்து நிறைய நாடுகளில் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அப்படி யூரோ ஜோனுக்குள்ளே நுழைஞ்சு 21வது உறுப்பு நாடாக பல்கேரியா இருக்குது. அடுத்து குவாட் நாடுகளின் கூட்டம். குவாடுங்கிறதுல யார் இருக்காங்கன்னா அமெரிக்கா இருக்குது, நம்ம இந்தியா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, அப்புறம் ஜப்பான் இருக்குது. இந்த நாடுகளோட கூட்டமைப்பு தான் வந்து குவாட். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கா அப்படின்னா சைனாவோட பெய்ஜிங்கில். சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். கேலக்ஸி தவளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவளையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும், கேரளா, தமிழ்நாடு அந்த மலைப்பகுதியில் மட்டும் காணப்படக்கூடிய ஒரு அரிய வகை கேலக்ஸி தவளைகள் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால நிறைய இந்த தவளைகள் வந்து அழிந்துக்கிட்டு வருது அப்படிங்கிற செய்தியை இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கத்தால் அழிவாய்ப்பு இனம், அதாவது அழியக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு இனம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கேலக்ஸி ஃப்ராக்ஸ். பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுத்துறையில் என்னென்ன நடந்திருக்கு பார்க்குறேன். ஏற்கனவே பார்த்தோம், விமானப்படையோட துணை தளபதியாக வந்து யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர். ஹாக்கி பயிற்சியாளர், அதாவது இந்திய மகளிர் ஹாக்கி அணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட தலைமை பயிற்சியாளராக யார் மீண்டும் பொறுப்பேற்றிருக்காங்கன்னா நெதர்லாந்து நாட்டை சார்ந்த ஸ்கோட் மரிஜ்னே அப்படின்னு சொல்லக்கூடிய கோச் தான் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. துப்பாக்கி சுடுதல். அமீரா அர்ஷாத் அப்படிங்கிறவங்க வந்து பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வாங்கியிருக்காங்க. அமீரா அர்ஷாத். வீனஸ் வில்லியம்ஸோட சாதனை. ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் தொடரில் பங்கேற்கக்கூடிய மிகவும் வயதான வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை வந்து அமெரிக்காவோட வீனஸ் வில்லியம்ஸ் வந்து படைக்க உள்ளாங்க. இவங்களுக்கு வயசு வந்து 45 வயசு. ஸோ இதோட வந்து 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.